பிசினஸ் பண்றவங்க என்ன மாதிரியான ஸ்கேம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, இந்த ஸ்கேம்ல எல்லாம் எப்படி நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இ-காமர்ஸ் ஃபீல்ட்ல ரிட்டர்ன்ங்கிறது ரொம்பவே காமனான ஒண்ணு. எவ்வளவு பெரிய செல்லரா இருந்தாலுமே உங்க ப்ராடக்ட்டோட குவாலிட்டி ரொம்பவே பெஸ்டா இருந்தா கூட உங்களோட ப்ராடக்ட்டோட ரிட்டர்ன் ரேஷியோ மினிமம் 2% மேல தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரிட்டர்னை அவாய்ட் பண்ணவே முடியாது. இப்போ இது உங்களோட ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட்டா இருந்தாலும் சரி, இல்ல அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரியான தேர்ட் பார்ட்டி வெப்சைட் நீங்க செல் பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த ரிட்டர்னை உங்களால அவாய்ட் பண்ணவே முடியாது. இப்போ இந்த ரிட்டர்ன்ல நமக்கு என்ன பிரச்சனைனா, நிறைய கஸ்டமர் இதுல எப்படி ஸ்கேம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டிருக்காது, அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனால நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஆட் பார்த்தோ இல்லைன்னா அவங்க அமேசான்ல ஃபிளிப்கார்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ராடக்ட் வந்துன்னா சும்மா ஆர்டர் பண்ணி எப்பவுமே என்னதான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சும்மாவே ஆர்டர் பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட் வந்து ஒரு கையில பேசுறப்ப அந்த ப்ராடக்ட் அவங்க வேணான்றாங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணாம், நான் ஆர்டர் பண்ணவே இல்லை, இல்லைன்னா வீட்டுல சின்ன பையன் தான், என்னோட பையன் ஆர்டர் பண்ணா தெரியாம இந்த மாதிரி ஏதாச்சும் ரீசன் சொல்லி நம்மளோட ப்ராடக்ட் கேன்சல் பண்ணலாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம பேக்கேஜிங் சார்ஜஸ் வேஸ்ட், நம்மளோட டைம் வேஸ்ட். அப்புறம் வந்து இந்த கொரியர் நீங்க ஓன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான கொரியர் சார்ஜஸ் ஃபுல்லாவே நீங்க தான் கட்டுற மாதிரி இருக்கும். உங்க ப்ராடக்ட் போறதுக்கும் கொரியர் சார்ஜஸ் நீங்க தான் கட்டணும், திரும்ப வரதுக்கான ரிட்டர்ன் கொரியர் சார்ஜஸ் நீங்க தான் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டை ஸ்கேம் பண்றதுக்காகவே நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி தடுக்கலாம், இதுக்கு நம்ம என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஓன் இ-காமர்ஸ் வெப்சைட்ல ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான அட்ரஸ் இது தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரே பர்சன் வந்து இந்த மாதிரியான வேலையை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு, இல்லைன்னா சேம் பின்கோட் தான் இந்த மாதிரி எனக்கு நிறைய வருவேன். அந்த பின்கோட்லயே நீங்க எந்த பார்சல் இருந்தாலுமே அனுப்பாம இருக்கலாம். இது தாண்டி அந்த ஒரே பர்சன் பண்ணிட்டு இருக்காம அவர் ஆர்டர் வந்தாலே அதை நீங்க கேன்சல் பண்ற மாதிரியான ஆக்ஷன் எடுத்துட்டு போயிட்டு நீங்க உங்களோட ஓன் வெப்சைட்ல செல் பண்றதுனால இந்த ஆர்டர் கேன்சல் பண்றதுனால உங்களுக்கு பெரிய இம்பாக்டா இருக்காது. ஜஸ்ட் நீங்க தான் அந்த ஆர்டர் எல்லாமே ப்ராசஸ் பண்ண போறீங்க. இந்த கஸ்டமர் ஸ்கேம் பண்ணுவாங்க, அவரை நீங்க இக்னோர் பண்றதுதான் ஒரே ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி எந்த கஸ்டமர் தான் ஸ்கேம் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க டீட்டெயில் எல்லாமே எக்ஸல் சீட்ல போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த சேம் அட்ரஸ் சேம் நேம்ல உங்களுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆகிருக்காங்கிறத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க ஆர்டர் எல்லாமே ப்ராசஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேக்கா ஒரு ஆர்டர் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும். சரி, நான் ஓன் வெப்சைட்ல செல் பண்ணாம அமேசான், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல செல் பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி இதுல எதனா ப்ராடக்ட் பண்றது அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, நீங்க மீசோல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நடந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் பையர் வந்து திரும்ப திரும்ப உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கி வந்து சும்மாவே ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு, இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்காம இருந்துட்டு இருப்பாரு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்க அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டே கான்டெக்ட் பண்ணலாம். நீங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கேம் பண்ற பர்சனோட அக்கௌண்ட் பிளாக் பண்றது அதிக சான்ஸ். முடிஞ்ச அளவு அவருக்கு வந்து சிஓடி ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணுவாங்க. அவர் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணா மட்டும் தான் அவருக்கு ஆர்டரே ப்ராசஸ் ஆகிற மாதிரி வச்சு செட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு முக்கியமான விஷயம், நீங்க அமேசான் செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க எக்காரணத்தை கூட நீங்க கேன்சல் பண்ணிடாதீங்க. நம்ம தொடர்ந்து நிறைய கேன்சல் பண்ணிட்டே இருந்தோம்னா இது நம்மளோட கேன்சல் ரேட் அதிகமாயிடும். இது கூட நம்ம அக்கௌண்ட்டுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் கொண்டு போய் முடிக்கும். அதனால நீங்க ஓன் வெப்சைட்ல ரன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஃபேக் பையர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி இல்லாம அமேசான், ஃபிளிப்கார்ட்ல ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்றது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். இது நீங்க எக்காரணத்தை கூட நீங்க கேன்சல் பண்ணக்கூடாது. இதுல நம்ம அடுத்ததான் பார்க்க போற ஸ்கேமும் ரிட்டர்ன் ரிலேட்டடா அவ்வளவுதான். இந்த ஸ்கேம் ரொம்பவே பாப்புலரான ஸ்கேம்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளே இதுக்காக நிறைய வீடியோ போட்டுருக்கோம். நிறைய வந்து ஸ்கேம் பண்ற மாதிரி உள்ள பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை வாங்கிடுவாங்க. வாங்கி முடிச்சுட்டு ரிட்டர்ன் போடுறப்ப இதுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட்டை வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க நியூவான டிஷர்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட டிஷர்ட்டை அந்த கஸ்டமர் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு ப்ராடக்ட் வச்சுருவாரு. அவங்க வீட்டில் உள்ள ஒரு பழைய துணியோ இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பரையோ வச்சு ஏதோ ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பழைய ப்ராடக்ட் வரும். அதோட மாதிரி சில பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்கி ஒரு சில யூஸ் பண்ண தேவை உடச்சிருவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு லைட்லாம் செல் பண்ணீங்கன்னா அதை அவங்க அன்பேக் பண்ணும்போது அதை உடச்சிருவாங்க. உடச்சிட்டு கொரியர்ல டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறையவே ஸ்கேம்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்கேம்ல எல்லாம் எப்படி தப்பிக்கலாம்னா அமேசான், ஃபிளிப்கார்ட்லாம் இதுக்குன்னு ஒரு சேஃப்டி கிளைம் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேஃப்டி கிளைம் யூஸ் பண்ணி நம்ம மேஜரா லாஸ் ஆகாம தப்பிக்க முடியும். ஆனா 100% தப்பிக்க முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம ப்ரொடக்ட் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட் சைடு நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஓன் வெப்சைட் வச்சிருந்தாலுமே சரி, நம்ம வந்து கஸ்டமர் சப்போர்ட் வச்சு தான் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்மளே கஸ்டமர் ஸ்கேம் பண்றதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாவே கண்டுபிடிச்சலாம். அப்படியே நம்மளோட கஸ்டமர் வந்து ஸ்கேம் பண்ணி வாங்கிட்டாலுமே அடுத்த வாட்டி அது ஸ்கேம் பண்ணா நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சோம். ஒரு வெப்சைட்ல ஒரு இன்னொரு தடவை ஸ்கேம் பண்ணாம ஈஸியாவே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சிஓடி ஆர்டர்ஸ் இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்லயே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் சொல்லலாம் இந்த கேஷ் ஆன் டெலிவரி. ஏன்னா நீங்க அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ல செல் பண்ணிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எல்லாத்தையுமே எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி சரியில்லாம ஒரு சில ரிட்டர்ன்ஸ் வரும். அது எல்லாத்தையுமே விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து உங்களுக்கு சிஓடி ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா சிஓடி ரிட்டர்ன்ஸ் தான் நிறைய நேரங்களில் கேன்சல் ஆகும். ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது சிஓடி ரிட்டர்ன்ஸ் கேன்சல் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் நீங்க வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட்ல இதுக்காக எந்த ஆக்ஷனுமே நீங்க பண்ண முடியாது. இந்த சிஓடி வந்து நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. இதுவே நீங்க ஓன் வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சிஓடிலே நிறையவே இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல நம்மளோட வெப்சைட் நம்பி நிறைய பேர் ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ் பண்ண மாட்டாங்க.
மேக்ஸிமம் நமக்கு வந்து சிஓடி ஆர்டர்ஸ் தான் வரும். இந்த சிஓடி ஆர்டர்ஸ் நிறையவே கேன்சல் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஓன் வெப்சைட் ரன் பண்றவங்க இந்த சிஓடி ஆர்டர்ஸ் கேன்சல் ஆகிறதுனாலே அவங்க பிசினஸ்ல மிகப்பெரிய லாசஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஷிப்ராக்கெட் மாதிரியான டூல் தான் ஷிப்பிங்காக யூஸ் பண்ணிருக்கோம். இதுல ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அது இல்லாம ரிட்டர்ன்ஸ்க்கான ஷிப்பிங் சார்ஜஸ் போடுவாங்க. இந்த மாதிரி உங்களோட பார்சல் சும்மாவே போயிட்டு திரும்பி இருக்குன்னா அதுக்கான கொரியர் சார்ஜஸ் எல்லாமே நம்ம பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்டேஜ்லாம் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட வெப்சைட் வந்து ஒரு நல்ல வெப்சைட் தான், இதை நம்ம நம்பி வாங்கலாம்னு மக்களுக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அது வரையும் நம்ம இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொரியர் ஸ்கேம். நீங்க அமேசான் ஃபிளிப்கார்ட்ல செல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி இஷ்யூ நீங்க ஒரு நாளைக்கு ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 ஆர்டர் வருதுன்னா 10 ஆர்டருமே நீங்க பேக் பண்ணி ரெடியா வச்சிட்டீங்க. அடுத்த நாள் வந்து டெலிவரி பாய் வந்தோம்னா அவர்கிட்ட இந்த பார்சல் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 10 ஆர்டர்ல ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க கவனிக்கவே இல்லை, உங்க கொரியர் பாட்டை நீ கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அவர் ஸ்கேம் பண்ற பர்சன் வந்துச்சுன்னா அந்த பார்சலை உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு, நீங்களே மறந்துட்டு அவரை கொடுத்துருந்துருக்கீங்க. அவர் வந்து பேலன்ஸ் இருக்கிற 9 ஆர்டர்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிட்டு அந்த கேன்சல் ஆனதை அவரே எடுத்துக்கிறது அதிக சான்ஸ் இருக்கு. இது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றப்ப நிறைய நேரங்களை இதை மிஸ் பண்ணிக்குவோம். இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எல்லா பார்சலுமே உங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஸ்கேன் பண்ண சொல்லுங்க. ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து அதை எடுத்துக்கவே எடுக்காது. மோஸ்ட்லி நம்ம டெலிவரி பாய் எல்லாமே போன்ல தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்கும். ஏன்னா அந்த பார்சல் ரிஜெக்ட் ஆயிட்டு இதை அக்செப்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பீப் சவுண்ட் கேட்கும். அவங்க போன்ல அந்த சவுண்ட் கேட்கறத வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இது நமக்கு கேன்சல் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார் கோட் சரியா ஸ்கேன் ஆகாடி இந்த மாதிரி வரும். இதோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அவரால் அதை ஸ்கேன் பண்ணி ப்ராசஸே பண்ண முடியாது. இதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இல்ல இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா மெயில் வந்துடும். அமேசான்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன ஆர்டர்லாம் கேன்சல் ஆயிருக்கோ அது டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலை நீங்க செக் பண்றது மூலியமா அந்த ஆர்டரை மட்டும் நீங்க தனியா எடுத்து வச்சுக்க முடியும். கேன்சல் ஆயிருக்கிற ஆர்டர் தான் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா எந்த வித ப்ராப்ளமே கிடையாது. அப்படி இல்லைன்னா எல்லா பர்சனுமே உங்க கண்ணு முன்னாடியே ஸ்கேன் பண்ண சொல்லுங்க. நீங்களே பாருங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணும்போது அக்செப்ட் ஆயிடுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா நீங்க தேர்ட் பார்ட்டி வெப்சைட் செல் பண்ண மட்டும் தான் இது வரும். தேர்ட் பார்ட்டிங்கிறது அமேசான் ஃபிளிப்கார்ட் மாதிரி நீங்க செல் பண்றது சொல்றேன். இது நம்ம செல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய நேரம் நமக்கு வந்து ராங்கான சார்ஜஸ் பண்ணிருப்பாங்க. அமேசான் ஃபிளிப்கார்ட் செல் பண்ணிட்டு வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் சார்ஜஸ் போட்டுருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து ராங்கான கமிஷன் சார்ஜஸ் இருக்கும். இதை கண்டிப்பா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணலாம். இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் உங்க அந்த வெப்சைட்லயே போயிட்டுங்க. இப்போ அமேசான் இருக்கட்டும், ஃபிளிப்கார்ட் இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்களோட வெப்சைட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் சார்ஜஸ். இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் போன் செல் பண்ணீங்கன்னா அதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அமேசான் சைட்ல இருந்து கமிஷன் எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃபிளிப்கார்ட் சைட்ல இருந்து நீங்க ப்ராஃபிட் கால்குலேட்டர்லயே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி கால்குலேட்டர் யூஸ் பண்றது மூலியமாவும் அந்த கேட்டகரிக்கு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு கமிஷன் சார்ஜஸ் இருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு நோட் பண்ணிட்டு அந்த சார்ஜஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் போனாலுமே அமேசான் சைட்லயோ ஃபிளிப்கார்ட் சைட்லயோ பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ட்ரா கமிஷன் சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. இதை வந்து சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது நானே ஃபேஸ் பண்ணிருக்கேன். அமேசான்ல நான் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். என்னோட பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட் வந்து கமிஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவா பிடிச்சிருக்காங்க. அமேசான் சைட்ல இருந்து ஓவராலா ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு 22 rupees கிட்ட எக்ஸ்ட்ராவா சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்க. இது நான் லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன். அமேசான் ப்ராஃபிட் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிய வந்து கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமா சார்ஜஸ் இருக்கிற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. அப்ப நான் செல்லர் சப்போர்ட் டீம் கான்டாக்ட் பண்ணப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு எக்ஸல் சீட் அமைச்சு இதுல உங்களுக்கு எந்த ஆர்டருக்குலாம் அதிகமான கமிஷன் சார்ஜஸ் கொடுத்துட்டாங்க, இதோட ஆக்சுவல் கமிஷன் சார்ஜஸ் எவ்வளவு, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளவு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணி அந்த எக்ஸல் சீட் வந்து திரும்ப நம்மளோட கேஸ்ல நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸ் நான் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 150 ஆர்டர்ஸ் கிட்ட ரிசீவ் ஆயிட்டு அந்த 150 ஆர்டர்ஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே நம்ம மேனுவலா தான் என்ட்ரி பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த 150 ஆர்டருக்கான ஆர்டர் ரெடி, அப்புறம் அதோட ஆக்சுவல் கமிஷன் சார்ஜஸ், எக்ஸ்ட்ரா நம்மளோட கமிஷன் சார்ஜஸ் எவ்வளவு வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆர்டருக்குமே நீங்க சப்மிட் பண்ணாம தான் அதுக்கான ரீஃபண்ட் உங்களால வாங்க முடியும். சப்மிட் பண்ணி இதுக்கான ரீஃபண்ட் வாங்கிருக்கேன். அதுக்கப்புறம் வர ஆர்டர் எல்லாத்துக்குமே கரெக்டான கமிஷன் சார்ஜஸ் தான் இருக்கும். நீங்க அமேசான் ஃபிளிப்கார்ட்லாம் செல் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க உங்களுக்கு கரெக்டான கமிஷன் சார்ஜஸ் தான் எடுத்துருக்காங்களா, நமக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா ஒரு சில சார்ஜஸ் எடுத்துறாங்களான்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்க முடியும். இதுக்கப்புறம் வர ஆர்டர் எல்லாத்துலயுமே அந்த அமௌண்ட் உங்களால ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு பேமெண்ட் சென்ட் பண்றது இருக்கு. ஒரு சில பேமெண்ட் வந்து மிஸ் ஆயிருந்துக்கலாம், ஒரு சில பேமெண்ட் வந்து அனுப்பாம இருந்துக்கலாம். ஆனா மோஸ்ட்லி எனக்கு இந்த மாதிரி பேமெண்ட் ரிலேட்டடா எந்த விஷயமே நடந்தது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி கமிஷன் சார்ஜஸ் மட்டும் தான் ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஸ்கேம் தான் நம்ம இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்க ஃபேஸ் பண்ணுவோம். அது லாஸ்டா சொன்ன அமேசான் ஃபிளிப்கார்ட்ல கமிஷன் சார்ஜஸ் அதிகமா இருக்குது. ஸ்கேம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது எல்லாமே சாஃப்ட்வேர் வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது இதுல ஏதாச்சும் ஒரு பக்னால நமக்கு இந்த மாதிரி இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மேனுவலா ஐடென்டிஃபை தான் சரி பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பிசினஸ் பத்தி நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லைன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்ல எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கான சேனல் தான் இது. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ வருது.